श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणम एकादश स्कंदम उद्धव गीता। भगवान श्री कृष्णर की उद्धवर के नडुलो நடக்கிற संवादम। भगवान பேச உத்தவர் கேள்வி கேட்க மறுபடியும் பகவான் பேச அப்படி உத்தவர் ஒரு கேள்வி கேட்டார். மனுஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சு கூட ஏன் ஜந்து மாதிரி பிரவர்த்திக்கிறான்? அதுக்கு பகவான் விளக்கம் கொடுத்து ஒரு 5 ஸ்லோகங்கள். அந்த விளக்கம் கடைசியில் ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார், ஒரு குரங்கு, இதுகனவே குரங்கு கல் குடிச்சுதாமா சுராபானம். மர்க்கடஸ்ய சுராபானம் அது போகாதான்னு சொல்லிட்டு அப்புறம் மத்தியே விருச்சிக தம்ஷ்டனம், ஒரு தேலு கடிச்சதாமா. அதுக்கப்புறம் மத்தியே பூதாவேஷம், பேயும் பிடிச்சதாமா. அதுக்கப்புறம் எத்தத் பவேத் தத் பவேத், என்ன நடக்கணுமோ அது நடக்கும். இந்த மனசு అనేది அப்படி இருக்கு. அதனால ஒரே ஒரு டீச்சிங் தான். நானும் ஒரு காலத்தில் என்னுடைய பிள்ளைகளான சிஷ்யர்களான பிரம்மதேவனுக்கு சொன்னேன், பிரம்மதேவனுடைய பிள்ளைகளான சனத்குமாரர்களுக்கும் சொன்னேன். ஏன் அவங்க அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கலையா? இல்லை இல்லை, அப்பா கிட்ட கேட்டாங்க, அவருக்கு புரியலன்னு சொல்லிட்டு எனக்கு கிட்ட வந்தாங்க. அப்படின்னு இவ்வளவுதான் யோகம். என்னது? மனசுன்னு எல்லா பக்கத்துலேருந்து வித்ட்ரா பண்ணி என்ன மேலே தியானம் பண்ணணும், என்னை பற்றியே சிந்திக்கணும். நீ என்ன பண்ணுறியோ தெரியாது. ஏனக்கேன பிரகாரேன மனசுன்னு என்ன பக்கம் கொண்டு வரணும். அதுதான் அந்த 14வது ஸ்லோகத்தில் பகவான் பேசி முடித்ததுக்கப்புறம் உடனே உத்தவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓ, சனத்குமாரர்களுக்கு கூட நீங்கள் ஒரு வாட்டி உபதேசம் பண்ணீங்களா? எப்போ, எங்கே, எந்த ரூபத்திலோ, எந்த காலத்திலோ அப்படின்னு கேட்டேன். உத்தவர் கேள்வி கேட்டதுக்கு பிறகு பகவான் அதுக்கு பதில் கொடுக்க தொடங்குகிறார். இங்கேருந்து ஹம்சகீதை கணக்கு பண்ணிக்கலாம். ஆனால் 2 ஸ்லோகங்கள் இங்கே திரும்பியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும். பரவாயில்ல. ஹம்சகீதா அப்படின்னா இங்கேருந்து 16வது ஸ்லோகத்தில் 40 41 வரைக்கும், இந்த அத்தியாயம் கடைசி வரைக்கும் ஒரு 25 ஸ்லோகங்கள் குட்டி மாண்டுக்கிய உபனிஷத்து. குட்டி மாண்டுக்கமே குட்டி. அவ்வளவு குட்டியை சுருக்கி சொன்னால் புரியாதனே. அப்படின்னா ஆல்மோஸ்ட் மாண்டூக்கிய உபனிஷத்து படிக்கிற மாதிரி. பட் அந்த அளவுக்கு டீப்பாக நம்ம இப்போது அனலைஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஸ்லோகங்களுடைய அந்தர்கதமான கருத்து அவ்வளோ ஆழமாக இருக்கும். ஏன்னா அது ஆப்ஸ்ட்ராக்டாக தான் இருக்கும். அப்போ பகவான் श्री भगवानुवाच
पुत्रा हिरण्यगर्भस्य मानसा सनकादयः पप्रच्छुः पितरं सूक्ष्माम् योगस्यैकान्तिकीं गतिम् பகவான் கிருஷ்ணர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உனக்கு அந்த கதை கேட்கணும்னு இருக்கா, அந்த உபதேசம் நான் சொல்லித்தரேன். அந்த பிரம்மதேவனுடைய மானச புத்திரர்கள் இருக்காங்களே 4 பேர், சனத்குமார, சனக, சனந்தன, சனாதன. அவங்க வந்து ஒரு வாட்டி அவங்களுடைய அப்பா கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? யோகத்துடைய கடைசிய கருத்து, சூக்ஷ்மமான விஷயம், யோகத்துடைய ஏகாந்திகீம் கதிம் அப்படின்னா ஃபைனலில் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபைனலாக என்ன ரேட்டு சொல்லுங்க, என்ன முடியும்? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தின்னு கேட்டாங்க. அது சூக்ஷ்மம். எப்பவுமே வேதாந்தத்தில் தத்துவத்தில் சூக்ஷ்மன்னா அது ஃபைனல் டீப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. வாட் இஸ் த அல்டிமேட் எண்ட் ஆஃப் திஸ் வேதாந்த தத்துவம், திஸ் தட் வாட் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி கேட்டாங்க? அந்த கேட்ட கேள்வியும் நான் சொல்கிறேன். சனகாதயவூச்சுஹூம். தெரியல, அங்கே இருக்கவங்களுக்கும் இருக்கும். அடுத்த ஸ்லோகம். திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஒரு மெசேஜ் கூட அனுப்ப மாட்டேன். குணேஷ்வா விஷதே சேதஹ குணாश्चेतसि च प्रभो कथमन्योन्यसंत्यागः मुमुक्षोरतितितीर्षोः. முமுக்ஷு எல்லா பந்தத்திலிருந்து நானும் விடுவிக்கப்படணும், என்னுடைய ஸ்வரூபம் என்னானது நான் தெரிஞ்சுக்கணும் అని ஆசைப்படுற அவனு, மோட்சத்துக்கு இச்சப்படுறவனு முமுக்ஷு. என்ன விரும்புகிறாங்க இந்த முமுக்ஷு? அதி திதீர்ஷோஹோ. தீரணவன்னா தாண்டது. என்ன தாண்டணும்? அந்த பக்கம் போகணும் சார், தாண்டி. ஏன் இப்போ எங்கே இருக்கேன்? இப்போ சம்சாரத்தில் இருக்கேன். ஓ, அந்த பக்கம் போகணும். ஸோ திதீர்ஷு சம்சார சமுத்திரத்தின்னு ஜனன மரண இந்த சக்கரத்தில் நான் விடுவிக்கப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முமுக்ஷோ. அப்படின்னா பகவானே ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார். டெஃபினேஷன் அது இங்கே கேள்வியிலே ஒன்று இருக்கு. நம்ம இன்னொரு கருத்தை எடுத்துக்குவோம். ஹூ இஸ் எ முமுக்ஷு? ஹூ கேன் ஸ்பெண்ட் ஏ qualitative and quantitative time for Shravanam, Mananam and Nididhyasanam. பட்டனம் கூட சேர்த்துக்கலாம். அவன் முமுக்ஷு வரும். அந்த முமுக்ஷுவுக்கு இன்னொரு பேர் சிஷ்ய. அதை பற்றி ஸ்லோகத்தில் வரும், அப்போது விவரிக்கிறேன். கேள்வி பாருங்கோ. சனகாதய, சனகா முதலான இவங்க வந்து ஊச்சுஹு இப்படி கேட்டாங்க. அவங்க அப்பா கேட்டார். பிரபோ பாருங்க, அப்பான்னு வந்து அப்பாவை பார்க்கல, தெய்வமாக பார்க்குறாங்க. பிரபோ ஏன்னா எல்லாருக்கும் பிரபு அவர் தானே, கிரியேட்டர். चेतः गुणेषु आविशते. மனசு
மேலோட்டமாக பார்த்தா சிம்பிளாக தான் இருக்கும். அது விஷயம் டெவலப் ஆக தெரியும் என்னன்னு. பாஹ்யமானதுலேருந்து கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்சதுலேருந்து தானே தெரியாததுன்னா உண்மையானதுன்னு சொல்லணும். சார் தெரியாதது பற்றி எதுக்கு சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவீங்க இல்லையா? அது தெரியாதது இல்லைப்பா, உண்மையை தெரிய மாட்டேங்குது, அன்ருத்தம் தெரியுது. அதனால் அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சேதா மனசு எல்லோருக்கும் இருக்குல்ல, எல்லோருக்கும் இருக்கு, எல்லா மனிதனுக்கு இருக்கு சேதா. இது என்ன பண்ணுறது? குணேஷு, குணேஷுன்னா குணங்களுடைய காரியங்களான சப்த ஆதி விஷயங்களுக்குள்ள சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த இதெல்லாம் குணத்துடைய காரியங்கள். ஸோ குணேஷுன்னு அர்த்தம். குணம் என்ன பண்ணுறது? அது சும்மாவாக நிற்கலை, உட்காரல, அது என்னமோ விளையாடுறது. அந்த குணங்களுடைய காம்பினேஷனால் குணேஷு. இல்லை சத்வரஜஸ்தமோ குணங்களுக்குள்ளன்னு கூட எடுத்துக்கலாம். அது 3 தான். ஆனால் அது கிராஸாக பார்க்கும்போது அது வஸ்துவாக வெளியில் ஆப்ஜெக்டாக தெரியறதே, விஷயமாக தெரியறது. அது விஷயமாக தெரிஞ்சாலும் விஷயமாக தெரியறதுன்னா சுலபமாக புரிஞ்சுக்கலாம். இந்த அவஸ்தைகள் அப்புறம் அது இதெல்லாம் கொஞ்சம் யார் கவனிக்காங்க சார்? முன்னாடி அங்கே லட்டு இருக்கே, லட்டு தான் கவனிக்கிறேன். அது இப்போ சாப்பிடணுமா வேண்டாமா? காலையில் சாப்பிட்லாமா? அதுதான் தெரியல சார், சந்தேகமாக இருக்கு. ஏன் இது என்ன ஆயிடுது? ஆவிஷயத்தை மனசு இந்த விஷயங்களெல்லாம் ஆசக்தமாகிறது, இஷ்டப்படுறது, ஈடுபடுறது, அதுக்கு பின்னாடியே போகிறது, விரும்புறது மனசு சேதஸ். அப்புறம் ஆப்போசிட் சைடு ஆல்சோ நடக்கிறது என்னது? குணாஹச்ச அண்ட் இன்னும் மேலும் குணங்கள் கூட சேதசி, அதுக்கு உயிர் இருக்கோ இல்லையோ, மனசு கூட ஜடம் தான். கம்பேரிட்டிவ்லி பார்த்தா மனசு கொஞ்சம் ரிஃபைன்டு பொருள். ஓகே, மைதா மாதிரி ரிஃபைன்டு. அது கிராஸாக இருக்கு, ஸ்தூலமாக இருக்கு வஸ்துகள். ஆனால் கூட அது ஜடமாகவும் கிராஸாக இருந்தால் கூட அது கூட மனசுன்னு எஃபெக்ட் பண்ணுறதே, எஃபெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே அதே சேதசி அப்படின்னா ஆவிஷயத்தை அப்படின்னு அந்த சப்தம் சேர்த்துக்கணும். ஸோ சேதக குணா குணேஷு ஆவிஷயத்தை, அப்புறம் குணாக சேதசி ஆவேஷத்தை, சேதசி ச அன்னார், ஆவேஷத்தைன்னு சொல்லலை, நம்ம சேர்த்துக்கணும். இது இப்படி இருக்கும்போதும் இந்த மோட்சம் அடையணும், முக்தி அடையணும் என்ன இது தொந்தரவாக இருக்கு. அது பாட்டுக்கு ஏதோ நடந்துட்டு இருந்தால் பரவாயில்ல, பிரச்சனை மேலே பிரச்சனை, கஷ்டம் மேலே கஷ்டம், சந்தேகம் மேலே சந்தேகம், இப்படியெல்லாம் உருவாக்குறதே. சரி போனால் போட்டு, இந்த சரீரம் போனால் இதோட போயிடுமான்னு பார்த்தா இல்லை, அப்புறம் இன்னொரு வாட்டி திரும்பி வருமானு சொல்கிறாங்களா? ஆமாம், நானும் பார்த்துட்டு வராங்களே புதுசாக. எப்படி வராங்க? எங்கேருந்து வராங்க? போனவங்கள தான் திரும்பி வராங்க. எப்படியோ எங்கோ, ஆனால் யாருக்கும் தெரியாது, அங்கங்கே இறங்குறாங்க. சிலதெல்லாம் பறவையாக இறங்குறது, எறும்பாக இறங்குறது, கொசுவாக இறங்குறது, மனிதனாக இறங்குறாங்க. அதனால முமுட்சு இதுலேருந்து ஏதாவது வழி இருக்கா கரையேறத்துக்கு, இந்த தொந்தரவுலேருந்து விடுவிக்கப்படுறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி, அப்படின்னு ஆசைப்படுற, நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். அவங்க ஆசைப்படுறாங்க, ஏன்னா சிந்திச்சிடுறாங்க, விசாரணை பண்ணாங்க, விவேகம் வந்தது. அதனால் அப்பா ஏதாவது சொல்லுங்க. ஓ குருவே, பிரபு, குரு தான் உபதேசம் பண்ண முடியும், அப்பா உபதேசம் பண்ண மாட்டார் அப்படி கேட்டால். அந்த அப்பாலோ கூட குருன்னு இன்வோக் பண்ணால் அங்கே வேலை நடக்கும். அப்போது எல்லாம் வரணும். ஆஷ்டாங்க நமஸ்காரம். வணக்கம். அப்பாவை பார்க்கக்கூடாது.
கிருஷ்ணன் ஃப்ரெண்டாக பார்த்துட்ருக்கான். அப்போ வரைக்கும் ஒரு பேச்சும் வரல. எப்போ இவன் சிஷ்யன் ஆகிட்டு கிருஷ்ணன் குருஸ்தானம் கொடுத்தானோ உடனே குரு வந்துட்டார் அங்கே. அதில் நம்ம இங்கேயும் அப்படி தான். இதுதான் கேள்வி. சரியா? ಅದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಬಂಧತೆಗೆ ಮೋಕ್ಷತೆಗೆ ಸರ್ವತೆಗೆ அதுதான் காரணம். இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு இப்படி சொல்லுவோம். பயம் சோக மோக பய, சோகம் மோகம் பயம். நீங்கள் இது 3 வார்த்தை அனலைஸ் பண்ணால் தெரியும். த ஹோல் லைஃப் இஸ் ரவுண்டிங் இன் திஸ். சுகம் இருக்கேன்னு மோகம். மோகம்னா டெல்யூஷன். எப்படிப்பட்ட டெல்யூஷன் ஆகட்டும், அது கன்ஃபியூஷனால் டெல்யூஷன் ஆகட்டும், இல்லூஷனால் டெல்யூஷன் ஆகட்டும். இல்லூஷன்னா ஸோ மச் அட்ராக்ஷன். எப்படியாவது அதுக்கு இப்போ பகவான் பதில் சொல்ல தொடங்குகிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச ஏவம் புருஷ்டோ மகாதேவः ஸ்வயம் பூருத்புதபாவனः ஸ்வயம் பூர்பூதபாவனः ध्यायमानः प्रश्नबीजम् नाभ्यपद्यत कर्मधीः. ஸோ இப்படி தான் சனகாதே குமாரர்களும் அவங்க அப்பான்னு குருவாக பாவித்து பிரம்மதேவனுக்கிட்ட இப்படி கேட்டாங்க. இப்போ பகவானும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? ஏவம் புருஷ்டா, இந்த மாதிரி இந்த விதமாக அவங்க மகாதேவா ஸ்வயம்பூஹு பூதபாவனஹா, இதெல்லாமே பிரம்மதேவனுக்கு எட்ஜெக்டிவ்ஸ். யாருன்னு கேட்டாங்க தெரியுமா? சும்மா அவங்க அப்பான்னு சொல்லி முடிச்ச பத்தாது. மகாதேவா ரொம்ப சிறந்த கடவுள் மகாதேவ. அது எப்படி மகாதேவன்? அவர் வேற இல்லை சார். பாம்பு போட்டுக்கிட்டு தலைமையில் என்ன கங்கான்னு அப்படி என்ன இங்கே அர்த்தம்? தேவதைகள் எல்லாருக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு தேவதா மகாதேவ. சரியா? அப்புறம் இவர் எப்படி பிறந்தார்? ஸ்வயம்பூஹு. ஸ்வயம் எப்படியோ தானே பிறந்துட்டார். தாமரைப்பூவில் வர அம்மா அப்பா வேண்டாமா? அம்மா அப்பா இல்லை, தாமரைப்பூவில் வந்துட்டார். அதனால தான் பிரம்மதேவனுக்கு ஒரு பேர் ஸ்வயம்பூஹு, ஸ்வயம்புவனா. அப்புறம் வேறு என்ன? பூதபாவனா, பிராணிகள் எல்லாத்தையும் அப்புறம் பிரஜாபதிகள் ருத்ர எல்லாரும் பிறக்க வச்சார். மானசிக சிருஷ்டி பண்ணார் பூதபாவனா. அப்படிப்பட்ட அந்த பிரம்மதேவன் ஏவம் புருஷ்டா, இந்த மாதிரி மேலே நான் சொன்ன மாதிரி இப்படி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு கேட்டா? உடனே பதில் கொடுத்தாரா அவங்க அப்பா? மகாதேவ இல்லையா, ஸ்வயம்பூ மகாதேவ பூதபாவன். உடனே பதில் கொடுக்கலையா? கொடுக்கல. பிரஷ்ன பீஜம். இந்த பிரஷ்னத்துக்கு மூலம் என்னன்னு చింతిக்கிறாராமா. பிரஷ்னக்கு மூலமன்னா அவருக்கு என்ன பதில் சொல்கிறது అనేది புரியல. கொஷின் பார்த்தா சிம்பிளாக இருக்க, நமக்கே புரிஞ்சில்லையே சார். நாங்கள் ஜஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் வேதாந்தம் படித்து நாங்கள் இவ்வளோ புத்திசாலிகள் ஆகிட்டோம். பிரஷ்ன எப்படிப்பட்ட பிரஷ்னன்னு கேட்கறதுக்கு மூல காரணம் என்னது? அந்த விஷயம். பிரஷ்ன பீஜம்னா பதங்களை சம்ஸ்கிருதம் புரியலன்னு அர்த்தம் இல்லை. அப்போ என்னது?
இப்படிப்பட்ட கேள்வி கேட்கறதுக்கு என்ன காரணம்? இங்கே என்னமோ பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை நீக்கிட்ட வேறு என்னமோ சிறந்த ஒரு விஷயம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு அங்கே ஒரு காரணம் பிரஷ்ன பீஜம் சிந்திக்கிறாராம். தியாயமானஹா ஸ்டார்டட் திங்கிங், என்ன பதில் சொல்லணும், என்ன எதுக்கு கேட்குறாங்க இது அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாராம், விசாரணை பண்ணுறார். ஏன் உடனே பதில் சொல்லலைன்னா, அவர் எல்லாம் தெரிஞ்சவராக இருந்தால் கூட, எனக்கு எட்டன்னு இதுக்கு முன்னாடி உபதேசம் வாங்கியிருந்தா கூட கர்மதீஹி ஒர்க்கஹாலிக் ஆயிட்டார். வெரி இம்பார்ட்டண்ட் வேர்டு, வெரி இம்பார்ட்டண்ட் வேர்டு. ஏன்னா கர்மத்திலேயே ஈடுபட்டு இருந்தால் தெரிஞ்ச விஷயம் கூட, நல்ல விஷயம் கூட, தர்ம விஷயம் கூட மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் கர்மத்தில் இவ்வளவு பிஸியாக இவ்வளவு வேலை பண்ணுறதுல அவர் ஈடுபட்டு இருக்கிறதுனால சட்டுன்னு அவருக்கு படித்த வேதாந்தம் ஞாபகம் வரல. அதான் கர்மதீஹி புத்தி கர்மத்திலேயே ஈடுபட்டுருக்க. அப்புறம் யார் கிரியேட் பண்ணணும், அப்புறம் இவங்களை என்ன பண்ணணும், அங்கே என்னமோ பிரச்சனாமே, அவங்கள எல்லோரும் நிற்கிறாங்க, அங்கே கோஷம் போடுறாங்க, சிலவாட்டி தேவதைகள் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம். அது தீர்றதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்ளம் வருது. அந்த ராட்சசன் அங்கே என்னமோ தபஸ் பண்ணிகிட்ருக்காரு, அங்கே ப்ராப்ளம். ஐயோ எத்தனை பிரச்சனை, எல்லா பார்டரிலும் பிரச்சனை. பாருங்க, இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டராக இருக்கிறவங்களை எப்படி எவ்வளோ விஷயங்கள் இன்புட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஒர்க் செய்கிறதுக்கு இருக்காங்க. அதெல்லாம் அங்கங்கே இன்ஃபர்மேஷன் வர 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 டெசிஷன்ஸ் எடுத்து திங்க் பண்ணி மீட்டிங்ஸ் போட்டு பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? இதே நான் ஸ்டாப் ஒர்க்காக இருக்கும். ஸோ மொத்தத்தில் கர்மதி ஆகிட்டார். அதனால் ந அபியபத்யதா, பகவான் அதி சொல்கிறாரு. அதனால் அவருக்கு உடனே பதில் என்ன சொல்லப்படுதுன்னு அவருக்கு தெரியல, உடனே சட்டுன்னு வரல. இந்த மாதிரி தான் சாஸ்திரம், வேதாந்தம் இதெல்லாம் படித்தா கூட வாழ்க்கையில் வர பிரபல பிராரப்தம் நேற்றுக்கு கொடுத்தா இல்லை, 3 பிராரப்தங்கள். பிரபல பிராரப்தம் வரும்போது ரொம்ப உளுந்து போவோம், ஆடி போவோம். அப்போ கூட அசையாமல் இந்த ஞானத்தை உபயோகப்படுத்திட்டு நிற்க முடிஞ்சால் நம்ம உண்மையான சாதகர்கள், முமுட்சுகள், ஞான நிஷ்டவான், ஜீவன் முக்தர்கள். அது வரும், சாதனை மூலமாக தான் வரும். அடிக்கடிக்கு அப்படி அந்த சாதனை உபயோகப்படுத்திகிட்டே இருக்கணும். சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா பிரச்சனை இல்லைங்க, இந்த டிஸ்டர்பன்ஸ், தாக்குதல், மனுஷன் எப்படி, அதானே கேள்வி. அங்கே மனசு ஏன் அப்படி திரும்பி அதில், அதுதான் அங்கே கேள்வியும் அதே தான். முதல்ல உத்தவர் கேட்டது, இப்போ சனகாதகள் கேட்டது கூட இன்டைரக்டாக அதே மாதிரி கேள்வி தான். மனசு, விஷயங்கள், லோகம், இது இந்த ரிலேஷன்ஷிப். அதனால தான் பகவான் சொன்னார், அதுதான் பிரச்சனை, இதுதான் செய்ய வேண்டியது. அந்த மனசனை கம்ப்ளீட்டாக ரீஇன்ஜினியரிங் பண்ணணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, என்னே நினச்சிட்டு இருந்து அது தானாக அதே சுத்தமாயிடும். அதுதான் சொன்னார். ஸோ அந்த கேள்வி தான் அங்கேயும் கேட்டாங்கன்னு. இப்போ கதை இல்லை, டீச்சிங். டீச்சிங்குள்ளே கொஞ்சம் கதை. சரி, அப்படிப்பட்ட இவர். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எப்போ படிக்கிறோம் 19வது ஸ்லோகம். சமாம சிந்தயத்தேவஹ பிரஷ்ன பாரதி தீர்ஷயாம் தஸ்யாஹம் ஹம்சரூபேண
சகாசமகமம் ததா. ஸோ பிரம்மதேவன் உடனே அவருடைய குருவான பகவானை தியானிக்கிறார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், குருவுடைய முக்கியத்துவம். ஸோ பிரம்மதேவன் கையில் வேதங்கள் இருந்தால் கூட, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தால் கூட, பிகாஸ் ஹீ பிகம் எ ஃபேமிலி மேன், ஃபேமிலின்னா குருவஸ்தன் ஆகிட்டார், லோக விஷயம் அதெல்லாத்தில் ஈடுபடும் போதும் அப்புறம் திரும்பி திரும்பி அந்த வித்தியை மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அதனால் குரு கூட தொடர்பு, சாஸ்திரத்துக்கு தொடர்பு. ஓகே, புஸ்தகம் வீட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டால் பத்தாது, கையில் வச்சுக்கிட்டார் 4 வேதங்கள். ஆனால் தொடர்ந்து பார்க்கறதுக்கு டைம் இல்லையாமா பிரம்மதேவனுக்கு. தொடர்ந்து பார்த்தா கூட புரிஞ்சிருக்காது. இப்போ கேள்வி கேட்டால் புரியல இல்லை. அப்போ உடனே அவருடைய குருவான என்ன அப்படின்னு பகவான் சொல்லிக்கிறார். சக மாம் சிந்தையது தேவக, அந்த மகாதேவக பிரம்மதேவன் என்னை பற்றி தியானம் பண்ணார். ஓகே, எதுக்குன்னா குருவே காப்பாற்றுன்னு தியானம் பண்ண. எதுக்கு எனக்கு இந்த சந்தேகம், என்ன சொல்லணும், இவங்க இப்படி கேள்வி கேட்டாங்க, எனக்கு சட்டுன்னு ஒன்றும் தோண மாட்டேங்குது. பிரஷ்ன பார திதீர்ஷயா, பிரஷ்ன பார, பிரஷ்ன பாரன்னு அர்த்தம் பிரஷ்னருடைய முடிவு தீரம். இது என்ன பதில் கொடுக்குது, இது என்ன கன்க்ளூஷன் என்னது. ஸோ அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி பதில் கொடுக்கறதுக்காக திதீர்ஷயான்னா இங்கே கூட டு கிராஸ் ஓவர் திஸ் பர்டிகுலர் மேத்தமேட்டிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. அப்படி பிரஷ்ன பார திதீர்ஷயா என்ன பற்றி தியானம் பண்ணார். ஓகே, இங்கே ஒரு கருத்து குருவுடைய முக்கியத்துவம். ஒரு ஜீவனுக்கு வாழ்க்கையில் பிரம்ம வித்யா குரு கிட்டனந்து போய் படித்து தெரிஞ்சிக்காம ஞானம் அடைய முடியாது. வேறு ஏதேதோ கதைகள் அது சொன்னது அவங்க சொன்னது அவங்கள பற்றின்னு சொல்லி ஏமாந்து போகக்கூடாது. சரியா? யாருக்கும் என்னமோ குரு இல்லையாமா அப்படி வந்துட்டார் இப்படி, அந்த கதையெல்லாம் வச்சுக்காது. உன்னுடைய உன்னை பற்றி நீ பார், முதல்ல உன்னோட கெப்பாசிட்டி பார், நீ எங்கே இருக்க, நீ எப்படி இருக்க, என்ன கதைன்னு. சும்மா யாரோ எங்கே சொன்னாங்க ஒரு புஸ்தகம் படித்த உடனே அப்படி இல்லை. ஸோ இந்த குரு இல்லாமல் இந்த பிரம்ம வித்யா ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் ஒரு ஜீவனுக்கு ஏற்படாது. சாஸ்திரம் ரொம்ப அதிர்ச்சி சொல்கிறது. அதனால் ஏமாந்து போகக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் என்னது வேறு லோகத்தில் அங்கங்கே சக்தி பாத்துன்னா எனக்கு கிட்ட இருக்கிற சக்தினி அப்படியே நானும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். உனக்கும் கொஞ்சம் அந்த குண்டலினி கிடிகிடின்னு அப்படி போகிறோம், இதெல்லாம் பண்ண சக்தி பாத்தன் ட்ரான்ஸ்ஃபரிங் த. அது சக்தின்னு கூப்பிடுறாங்க, அது என்ன అనేది చింతిக்கணும். அப்புறம் நோ ஒன் கேன் ட்ரான்ஸ்ஃபர் த ஸ்பிரிச்சுவல். எந்த குரு எவ்வளோ பெரிய குருவானாலும் சரி அவருடைய ஸ்பிரிச்சுவல் அனுபவத்தினை அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அநேக நாள் உபதேசம் பண்ணி அந்தந்த ஜீவன் அந்தந்த புத்திలో அவனை చింతన செய்ய பண்ண வச்சு அவனுக்கு வைராக்கியம் விவேகம் ஏற்படுத்த வச்சு அவன் அதை வச்சுட்டு அவனாக நடந்து போய் அடையணும் தவிர இந்த மாதிரி கதையெல்லாம் கிடையாது. ஆனால் லோகத்தில் இருக்கு, அதுதான் சொல்கிறேன், அது நமக்கு சம்பந்தம் இல்லை அதை பற்றி. ஆனால் ஏமாந்து போகக்கூடாது. அது என்னன்னு சொல்லித்தரு, இப்போ சொல்லுவேன். என்னன்னா யோகத்தில் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் யோகா இஸ் நாட் த ஸ்பிரிச்சுவல் அல்டிமேட் கோல். பிரம்மஜானத்துக்கு யோகத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்கு. இங்கே பகவான் யோகான்னு வார்த்தை உபயோகப்படுத்திட்டா, பகவத்கீதையில் நம்ம உபயோகப்படுத்துகிற யோகா வார்த்தை பல இடத்துல பல விதமான அர்த்தம் இருக்கு.
இப்போ இங்கே பகவான் வந்து யோகத்துடைய இதுதான் அல்டிமேட் சாரம்னு சொன்னார் 14வது ஸ்லோகத்தில். ஏதானேவ யோகா, இவ்வளோதான். அங்கே யோகான்னு அர்த்தம் வந்து அல்டிமேட்டு. பட் சாதாரண இந்த சக்தி பாத் அதெல்லாம் இந்த நார்மல் ஃபிசிக்கல் மென்டல் பிளேனில் இருக்கிற அந்த யோகா தான். இட் இஸ் நாட் எ டோட்டல் ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட். அது ஏதாவது அப்படி இப்படிலாம் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரு சக்தி பார்த்து அதெல்லாம் பண்ணுவான். அது மனுஷனுக்கு முக்தி கொடுக்காது, ஜீவன் முக்தி கொடுக்காது. அதனால் அப்புறம் ஸ்பர்ஷ தீட்சா, அப்புறம் திருஷ்டி தீட்சா, ஈக்ஷண தீட்சா, இப்படியெல்லாம் சொல்லி அதுக்கு புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி ஸ்பர்ஷ தீட்சா, திருஷ்டி தீட்சா, சக்தி பாத் అనేది இருக்கு. அது சத்தியம் உண்மைன்னா ஏன் கிருஷ்ணனால் பண்ண முடியாதா? ஏன் அர்ஜுனனுக்கு பண்ணல கிருஷ்ணர்? இங்கே ஏதோ யுகத்திலோ எப்போ எங்கோ நடந்த இந்த பகவான் அங்கே கூட உபதேசம் தான் பண்ண போகிறார். அவங்க பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால 25 ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சு விட்றாரு. நம்ம 25 வருஷம் படிக்கணும். பரவாயில்ல, அவங்களுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அவங்க ஆல்ரெடி துறவிகளாக இருக்கான், சம்சாரத்தில் இறங்காதவன். சம்சாரத்தில் இறங்காமல் 5 வயசுலேயே அப்படி ஞானிகளாக இருந்து மறுபடியும் ரிசர்ச் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் திரும்பி தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட இவங்களுக்கு போவாங்க. அப்போ நமக்கு 25 வருஷம் வேணும். அதனால தான் யாருக்கும் பிடிக்காது. சக்தி பாதனா என்னை இனிஷியேட் பண்ணாங்க. ஐ டுக் த இனிஷியேஷன் ஃப்ரம் தட், அந்த ஆசிரம், அந்த மட்டை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சோ தெரியாது, ஏதாவது ஆகலாம். அந்த குரங்குக்கான மாதிரி ஆகலாம். ஸோ குருவுடைய முக்கியத்துவம் இது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மம் அண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். நமக்கு சுவாமி சொல்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, கஷ்டம். குக்கிங் பண்ணுறது, டைஜஷன் எல்லாம் இன்ட்ராவீனஸாகவே ஒன்று கொடுத்தா எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும். எல்லாமே பெடிக்யூரு மினிக்யூர் எல்லாமே ஆகணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வார்த்தை என்னன்னு அர்த்தம் பார்த்தா டிக்ஷனரியில், அவ்வளோதான். எனக்கு தெரியாது, நான் போகல. என்னடா அப்படி க்யூர்ன்றாங்க, என்னங்கன்னு போய் பார்த்தா உயிர் இல்லாத காலு நகத்துக்குன்னு கை நகத்துக்கு செய்கிற ஷோக்கு எத்தனை பே பண்ணுவாங்களே எனக்கு தெரியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸு. ஓகே, அப்போது இந்த மாதிரி குருக்கிட்ட போய் உட்காந்து படிக்கிறது பொறுமை இல்லை. இது இல்லாமல் நடக்கலை, எங்கேயுமே நடக்கலை. பாகவதத்தில் இவ்வளோ டீச்சிங், பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள். அப்போது ஹவு யூ கேன் டேக் இட் ஸோ லைட்லி அண்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட்? இதெல்லாம் வேணுமன்னு இருக்கு ஆசை. நல்லதாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நான் முக்தி வரணும், கடை ஏறணும், எல்லாம் இருக்கு. ஆனால் எப்படி வரும்? ஸோ குருவுடைய முக்கியத்துவம் இதில் தெரியறது. இந்த சிந்தனை பண்ணாரும். அதனால நான் என்ன பண்ணப்போ தஸ்ய அகம், அங்கே நான் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஹம்சரூபேண சகாசம் அகமம் ததா, அவங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில், ஓகே, சமீபத்தில் போய் நான் ஹம்ச ரூபத்தில் அங்கே நான் போய் நின்றிருக்கேன். சரியா? ஹம்ச ரூபேண பகவானே சொல்கிறாரு. இந்த ஹம்சன்னா என்ன கொஞ்சம் சிந்திக்கணும். வேறு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருப்போம். இப்போ பொதுவாக ஞானி, இதுக்கு 3-4 அர்த்தங்கள். ஒன்று வந்து பௌராணிகமாக இப்போ பார்க்கும்போது செலஸ்டியல் பேர்டு, பௌராணிக பட்சி, வெள்ளை கலரில் இருக்கும். அப்படி நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாது, எந்த ஜூ பார்க்கிலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு
பௌராணத்தில் சொல்லப்படுற பக்ஷி. ஸோ அது மேலே தான் பிரம்மதேவனும் ட்ராவல் பண்ணுவார். அப்புறம் சரி வேறே கலர் கார் எதுக்குன்னு அவன் ஒய்ஃபுக்கு கூட அதே கொடுத்தாரு, கொஞ்சம் சின்னது. ஸோ இது அப்புறம் என்ன இந்த பக்ஷி பற்றி சொல்லுவாங்கன்னா, இங்கே நான் எதுக்கு ஹம்ச ரூபத்தில் வந்தான்னா, அந்த ஹம்ச பக்ஷிக்கு எப்படி க்ஷீர நீர விவேகம், பாலுன்னு ஜலத்தினே தண்ணினி கலந்து கொடுத்தா பிரிக்கக்கூடிய சக்தி இருக்கின்றனதோ, அந்த சக்தினை குறிக்கிறதுக்காக தான் இது ஒரு சிம்பாலிக்காக பகவானே அந்த சமயத்தில் வந்திருக்கணும். அப்போது வந்து நான் ஆத்மா அனாத்ம விவேகம் அப்படி அவங்களுக்கு விவரித்து சொல்கிறதுக்காக கேள்வி என்னங்க, மனசுன்னாங்க, மனசு குணங்கள் அண்ணாங்க. ஆனால் உண்மையாக மனசுக்கு ஆதாரம் என்ன இருக்குன்னு ஒன்று போக வேண்டியிருக்கு. அப்படின்னு என்னன்னா ஆத்மா அனாத்ம விவேகம் பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்காக நான் ஹம்ச ரூபத்தில் வந்தேன். அப்புறம் ஹம்சன்னா சரஸ்வதி தேவியுடைய வாகனம் ஹம்ச. ஓகே, அப்புறம் சரஸ்வதி என்ன ஞானத்துக்கு சிஹ்னம், பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி சரஸ்வதி. அதனால் பாஹி பாஹி சாரதே வரம் தேஹி தேஹி சாரதே. அப்போது அந்த ஞானம் ரூபமாக இருக்கிற சாரதா சரஸ்வதி ஒரு ஞானி கூட த கேரியர் ஆஃப் த சரஸ்வதி இன் தேர் ஹார்ட். ஞானம் சரஸ்வதியோட ரூபம் ஞானம், ஞானியோடைய ஹிருதயத்தில் இருக்கிற ஞானியோட ஸ்வரூபம் கூட ஞானம்தான். அப்படின்னா அவங்க அந்த சரஸ்வதி தேவின் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஞானி சரஸ்வதியோட ரூபந்தான், தி கேரி த ஞானம். அதனால தான் ஹம்சவாஹினி ஹம்சநாதினி ஹம்ச பூஜிதே சாரதே. இதில் ரெண்டு அர்த்தம் பாருங்கள். ஹம்சவாஹினி, நீ ஹம்ச மேலே பிரயாணம் செய்வே, ஹம்சவாஹினி. இங்கே ஹம்சஹன்னா சோகமனே வார்த்தை மாதிரி அஹம்சஹா, அது நானே தான், அது ஐ ஆம் தட், ஐ ஆம் பிரம்மன். அப்போ அந்த ஞானத்தை நீ வாகனமாக வச்சுக்கிட்ட அந்த பாருங்க எப்படி கிராஸை ரொம்ப ஆப்ஸ்ட்ராக்டாக கொண்டு வந்து எல்லாரையும் புரிகிற மாதிரி கதை சொல்லி, புராணம் சொல்லி, பக்ஷின்னு சொல்லி, ஹம்சன்னு சொல்லி, ஹம்சக்கு இப்படிப்பட்ட குணம் இருக்குன்னு சொல்லி, அந்த ஹம்ச ஞானிக்கு சமம். ஹம்ச ஞானம், ஞானம்னா சரஸ்வதி, சரஸ்வதி என்ன இங்கே ஞானி தான். அதனால தான் ஒரு ட்ரெடிஷன் சுவாமிஜிக்கு எல்லாருக்கெல்லாம் கூட அனுபவானந்த சரஸ்வதி இருக்கும். ஞானம் சரீரம் வெளியில் ரூபம் பார்க்கல, நீ ஒரு ஞானின்னு பார்க்கும்போது யூ ஆர் சீயிங் த சரஸ்வதி பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி ஹம்ச. அப்போது அந்த ஞானத்தினே இவங்களுக்கு கூட ಈ ஹம்சர்கள் யார், பரமஹம்சர்கள், ஹூ கேரிஸ் த ஞானம் வித் தெம் ஆல்வேஸ், ஹம்சவாஹினி. சரி, அப்படிப்பட்ட அவங்களுக்குள்ள நீ பிரவேசமாய் அவங்களுக்கு ஞானோதயம் பண்ணி ஹம்சவாஹினி ஹம்சநாதினி, அந்த ஹம்சர்கள் மூலமாக அவங்கள வாக்கு மூலமாக நாதம், அவங்க பேச்சுட்டா வாய் திறந்தா அந்த பிரம்ம ஞான விஷயமே வரும். ஹம்சநாதினி, நீ அதுக்காக தான் இருக்க. சாஸ்திர மாதா சரஸ்வதி மாதா பிரம்ம வித்யா தேவி ஒரு தாய்க்கு எவ்வளோ பிரேமம் இருக்குமோ, ஆயிரம் 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 தாய்களின் எல்லாத்தையும் சேர்த்து வச்ச சஹஸ்ர ஹிதேஷினி மாதா வேத மாதா. ஆயிரங்கள் சங்கரர் சொல்கிறார், ஆயிரம் ஆயிரம் கணக்கில் நீங்கள் மதர்ஸ் தாய்கள் எல்லோரும் சேர்த்தா கூட வேத மாதக்கு இருக்கிற அவ்வளோ கருணை பிரேமா எல்லோரும் மேலே வேறு யாருக்கு கிடையாது.
அதனால் ஹம்சவாகினி ஹம்சநாதினி ஹம்சரூபிணி அப்படின்னா ஞானிகள் ரூபத்தில் இருக்கிறீங்க. ஹம்ச பூஜித்தே, அவங்க பரமஹம்சங்கள் எல்லாரும் என்ன பூஜிப்பாங்க? ஞானத்தினை பூஜிப்பாங்க. வேறு வேறு எல்லா தேவதைகளும் என்ன சொல்லு, இந்த தேவதை எனக்கு ஞானத்துக்கு உபயோகப்பட்டுட்டா ஓகே. ராகு சனி எனக்கு வந்து ஞானம் அடையிறதுக்கு உபயோகப்படுத்திட்டா நமஸ்காரம் சனி பகவானே, பரவாயில்ல. நம்மளை பயப்படுத்திட்டு அங்கேயே நின்றுட்டு என்னையே சுற்றிட்டேருன்னு சொல்லிட்டே இருந்தால் வேண்டாம் எனக்கு. ஹம்ச பூஜிதே சாரதே शारदे जय शारदे जय शारदे जय शारदे. ज्ञानत्तिक जयम. शारदे जय शारदे जय शारदे जय शारदे जय शारदे जय शारदे. ஞானமே நம்முடைய திருஷ்டியில் நோக்கமாக இருக்கணும். மிச்சம் எல்லாம் கூட அதுக்கு உதவியாக இருக்கணும், சப்போர்ட். ஸோ ஹம்ச ரூபத்தில் வந்தார். ஸோ குருவுடைய முக்கியத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளவு பெரிய உத்தவ கீதை, இங்கே சக்தி பாத, இதெல்லாம் எதுவுமே சரி. அப்படி இன்னொரு விஷயம் இங்கே வந்து, ஸோ பிரம்மதேவன் ஒரு குருவுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் புரியலன்னா, நம்ம சம்பிரதாய ருஷி பரம்பரையில் என்ன சொல்லுவாங்க, தைத்திரியத்தில் சொன்ன மாதிரி அலுக்ஷா தர்ம காமாஷோ எதா தர்த்தவர்த்தே தன் அப்படின்னு தைத்திரோபனிஷத்தில். தெரியலன்னா எனக்கு தெரியலப்பா, வா நம்ம 2 பேர் போய் அந்த குரு கிட்ட கேட்கலாமனே போவாங்க. ஈகோ ப்ராப்ளம் கிடையாது. எல்லாம் எனக்கு தெரியும்னு எந்த குருவும் நினச்சிக்கிறது இல்லை. எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரிய வச்சார் பகவான், தெரியாதது எவ்வளோ இருக்கு. அதனால் இங்கே தான் அந்த ப்ராட் மைண்டடு இந்த குரு பரம்பரையில் தான். அது அப்படி இல்லாமல் யாராவது இன்ஃபீரியர் ஃபீல் பண்ணுறான்னா அவனு சரியான குரு இல்லை, ஆத்தியாத்ம மார்க்கத்தில் இல்லைன்னு தைத்திரோபனிஷத்து கிளியராக சொன்னது. அதனால் கடைசியில் குரு இன்னொரு கூட சொன்னார், இங்கே ஏதாவது உனக்கு தப்பாக தோணிச்சு, ஏதாவது அப்படி தோணிச்சுன்னா அதெல்லாம் எடுத்துக்காது விட்டுடும், உனக்கு எது நல்லதாக இருந்து எல்லாம் எது உபயோகம் அது மட்டும் எடுத்துக்கோன்னு கூட சொல்லிட்டார். ஏன்னா லோகத்தில் குரு அங்கே பார்க்கும்போது கூட அவருக்கு ஒரு சரீரம், அவருக்கு சுற்றி உலகம், அவர் இப்படி அவர் விவகாரம் பண்ணுறார் போது உனக்கு ரொம்ப சுலபமாக ராங் ஐடியாஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் டோன்ட் கேர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட் கூட இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு 20வது ஸ்லோகம். திருஷ்ட்வா மாம் த உபவ்ரஜ்ய கிருத்வா பாதாபிவந்தனம் ब्रह्माणमग्रतः कृत्वा पप्रच्छुः को भवानिति. நான் அப்படி அவங்களுக்கு சமீபத்தில் அங்கே வந்து ஹம்ச தரிசனம் கொடுத்தானா, உடனே அவங்க அப்பா பிரம்மதேவன் முன்னாடி வச்சுக்கிட்டு, பிரம்மதேவன் இல்லையா பெரிய அப்பா, இதெல்லாம் குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாரும் அப்பா முன்னாடி நீ போ அப்படின்னு பின்னாடி எல்லாம் வந்து எட்டி பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்குறான். அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்? எப்பவுமே அப்பா நம்ம கூட நடந்துட்டு இருந்தா இல்லை யாராவது அப்பா முன்னாடி இருக்கணும். இதெல்லாம் இந்த காலத்தில் சொல்றதுக்கு குரு நடக்கிறாருன்னா குருவுக்கு முன்னாடி போய் நடக்கக்கூடாது.
அப்படி ஏன் இவ்வளோ வச்சுருக்காங்கன்னா, இவ்வளோ வச்சாதான் நீ சரியான முறையில் வளருவேன். அப்புறம் அப்பா வெளியில் வீட்டுக்கு வந்தார், வெளியில் போயிட்டுன்னா அங்கே ஹாலில் உட்காந்துட்டு நான் ஏந்துருவாங்க எல்லாரும். அப்புறம் அப்பா சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தாருன்னா எல்லாரும் வந்து உட்காரணும். அந்த காலத்தில் அப்பா அந்த டைமுக்கு வீட்டில் இருந்து சாப்பிடுவார். நல்ல அப்பா. ஓகே, பட் ஜஸ்ட்டு இந்த 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 ஃபாலோ பண்ணி இதெல்லாம் நினச்சாவே ரொம்ப இல்லைங்க. எங்கள் அப்பா கூட வைத்தியர் ப்ரொஃபஷன், வெளியில் போவார். ஆனால் மத்தியானம் வீட்டுக்கு வருவார். வீட்டில் நான் சின்ன பிள்ளைனால அவர்கிட்ட தினந்தோறும் அவர் கூட தனியாக திரும்பி சாப்பிடுவார். அதுவும் தயிர் சாதம். எனக்கு ஞாபகம் நிறைய வருஷம் சாப்பிட்டேன் அப்படி. எவ்வளோ பெரிய வெள்ளி அந்த காலத்தில் இப்போ இவ்வளோ இருக்கும் வெள்ளி லைட். இப்போ குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கிறது. எப்பாவது சண்டே வந்தால் கூட ஹோட்டலுக்கு போகலாம் வாங்க. சரி, என்ன பண்ணாங்க? பிரம்மதேவன் பின்னாடி வந்து என்ன திடீர்னு இங்கே ஒரு பறவை வந்து நிற்கிறதே, இந்த டைமில் இப்போ கரெக்டாக வந்துச்சே அப்படின்னு சொல்லி என்னமோ நினச்சிக்கல பாருங்கோ. திருஷ்டுவா மாம் த உபவ்ரஜ, பார்த்து எனக்கு கிட்ட வந்தாங்க. இந்த ஸ்லோகம் எல்லாமே சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள். எனக்கு கிட்ட வந்தாங்க, நானும் வேணும்னு கொஞ்சம் தூரமாக நின்றுட்டேன். அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணணும். அதனால் குரு வாழ்க்கையில் கிடைச்சா கூட எங்கோ எப்படியோ நம்ம போகணும், குரு கிட்ட போகணும். இப்போ ஆல்ரெடி சோம்பேறி, இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் என்னையோ யூடியூப்பில் போடுறாருல, இதெல்லாம் ரொம்ப லோ மென்டாலிட்டி. அவகாசம் இருக்கும்போதும் நடக்கும்போதும் இது இது ரொம்ப முக்கியமான தெரிஞ்சு எல்லாம் ஆனதுக்கு பிறகு கூட நமக்கு அந்த பாவனை வரதில்லை. நடத்தாத சமயத்தில் நடத்தலை. நடக்கும்போது குரு அவைலபிளாக இருக்கும்போதோ, பாட்டம் சொல்லி தரும்போது, சத்சங்க நடக்கும்போது கிட்ட போக வேண்டாமா? நான் உபவ்ரஜ ஃபோன் பண்ணி கார் அனுப்புகிறோம், வீட்டுக்கு வாங்க, எங்களுக்கு டியூஷன் எடுப்பீங்களா, இப்படியெல்லாம் பிரம்ம வித்யை யாரும் சொல்லித்தரல, சொல்லித்தர மாட்டாங்க. அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இட்ஸ் நாட் ஏ டியூஷன் ஜாப் லைக். அந்த பக்தி அதெல்லாம் வராது. அப்படி கிட்ட வந்தாங்க என்ன பண்ணாங்க பாருங்கோ. நான் பக்ஷி ரூபத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கேர்லெஸ்ஸாக இல்லை. கிருத்வா பாதாபிவந்தனம், நான் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு, ஆனால் கூட நமஸ்காரம், என்ன பாதங்களை நமஸ்காரம் பண்ணாங்க. பாதாபிவந்தனம், அது பறவை தானே, இது ரொம்ப சிறந்ததா என்ன அப்படின்னு இல்லாமல் அப்படி அந்த பாவனை பார்த்தீங்களா, திருஷ்டி எப்படி பார்க்குறாங்க. நாம் அப்பா கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறோம், இப்போது கரெக்டாக இந்த பறவை வந்து இங்கே நிற்கிறது, அப்போது என்ன இருக்கும்? எல்லாத்தையும் சுப சகுனமாக பார்க்குற மாதிரி நினச்சிக்கோங்களேன். அதுதான் நம்ம வேறு அபசகுனமே கிடையாது. தத் பாவம் தத் பவதி, ஹவ் யூ லுக் இன் டு இட். அப்போது என்னாகும், இந்த தேவையில்லாத பயமெல்லாம் போயிடும். நம்ம எதுக்கெல்லாம் சின்ன சின்னதுக்கு பயம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் போயிடும். ஸோ பாதாபிவந்தனம், குருவுடைய பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறதே
மனசில் நமஸ்காரம் பண்ணுறது பார்க்காதனுக்கு பார்க்கும்போது நேராக சந்திக்கும்போது நமஸ்காரம் பண்ணுறது இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். குரு பாதாபிவந்தனம். ஸோ பாதாபிவந்தனம் பண்ணாங்க. பண்ணி அப்படி பிரம்மதேவனுக்கு முன்னாடி வச்சுட்டு பின்னாடி வந்த இவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. ஓகே, என்னைக்காவது ரெகுலராக டீச்சிங் சத்சங்கம் நடக்கிறது, பிரம்ம வித்யா சிஸ்டமேட்டிக்காக நமக்கு ஏதாவது நாள் போக முடியல அப்படின்னு சொன்னால் குருவுக்கு தெரிவிக்கணும்னு கூட தெரியலன்னா அப்புறம் இட்ஸ் நாட் ஏ குறைன்னு சொல்லலை, பட் அது இட் ஷோஸ் தி குவாலிட்டி ஆஃப் த சிஷ்யஹுட். நினச்சிக்கணும், நான் இன்றைக்கி போகல, 2 நாள் போகல, இப்படி போகலன்னா குருவும் என்னை பற்றி நினச்சிக்குவார். ஏன்னா ரெகுலராக வராங்க, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அவங்க எல்லார் மேலே திருஷ்டி குருவுக்கு இருக்கும். ஆனால் நமக்கு அவதி தோணலைன்னா நல்ல வேளை பகவானுடைய இன்னொரு அவதாரம் டெக்னாலஜி. என்ன இப்போ உக்ரரூபம் பற்றி பேசுகிறோம் இல்லையா, விஸ்வரூபத்தில் டெக்னாலஜி கூட அவரே தான். எதுக்குன்னா கொஞ்சம் நல்லதையும் பண்ணுவேன், கொஞ்சம் கெடுதே பண்ணுவேன், அதில் அவர் வேலை அதே தானே, ரெண்டும் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்போது ஒரு மெசேஜ் அனுப்பலாம். அப்படின்னா இன்னும் அந்த டிசைபிள்ஷிப், சிஷ்ய பாவம், அதெல்லாம் இன்னும் வரலே அப்படின்னு அர்த்தம். நேராகவே சொல்ல முடியும் போது சொல்லுவோம், முன்னாடியே தெரிஞ்சா. எதுக்கு இது சொல்கிறேன்னா, இட் இஸ் நாட் கம்பல்சரியாக இப்போ அது என்ன பெரிய விஷயம், எனக்கு எத்தனையோ பிரச்சனை வீட்டில் அப்படியெல்லாம். இப்போ ஒருத்தர் போலன்னு என்ன அவருக்கு ஞாபகம் இருக்குமா, என்ன நினச்சிக்குவாரான்னு நம்ம நினைக்கிறோம், தப்பு, அது தப்பு. குரு ஹேஸ் so much concerned, அது புரியணும். அவர் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் பாகியமா அந்த குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப் நடக்கிற அப்படி இருக்கும். அது அவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவர் வேலை என்னமோ அவர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த குவாலிட்டிஸ், இப்படிப்பட்ட ஒரு குணம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உனக்கு எவ்வளவோ அது உதவி பண்ணும். அதுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறது. இங்கே சந்தர்ப்பம் வந்ததுனால பாத நமஸ்காரம் இப்படி எல்லாம் சிஷ்யனுக்கு இப்படிப்பட்ட லட்சணங்கள் இருக்கு. இருந்துட்டு என்ன கேள்வி கேட்டாங்க, யார் நீ, கோ பவானிதி, ஹூ ஆர் யூ? நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் அப்படி என்ன அர்த்தம், யாருக்கு தெரியும், வேறு ஏதாவது சித்த புருஷரோ நாரதரோ யாராவது வரலாம், எந்த தேவதாவது. அதனால் எது கூட நிர்லட்சியம் பண்ணக்கூடாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி காணப்படுற எல்லாம் எந்த ஜீவி யார் எந்த ரூபத்தில் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது. அதனால் நீ எப்பவுமே எல்லாத்திலும் நமஸ்கார பாவம் தெய்வ பாவத்தோடு இருந்துச்சுன்னா அதை அப்படி பார். இப்படி அந்த பார்க்குற திருஷ்டி இப்படி ஆக ஆக இனிமேல் கெட்டவங்களனே பார்க்க மாட்டோம். அவன் கெட்டவனாக இருந்தால் கூட நமக்கு நம்ம மனசுக்கு தொந்தரவு பண்ணாத, நம்ம நல்லதாக பார்க்க பழகிட்டோம் இல்லையா. அதனால நமஸ்காரம் பண்ணாங்க. அப்புறம் யாரும் கேட்டாங்க, கோபவானித்தன்னு கேட்டாங்க. அப்போ என்னாச்சு தெரியுமா, அவங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ண தெரியுமா உத்தவா, நான் 2 கேள்வி கேட்டேன் அவங்கக்கிட்ட. என்ன நான் 2 கேள்வி கேட்டேன், நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன நான் சொன்ன அவங்க என்ன, 21வது ஸ்லோகம், இத்யஹம் முனிபி ப்ருஷ்டஹ தத்வ ஜிக்ஞாசுபிஸ்ததா
यदवोचमहं तेभ्यः तदुद्धव निबोध मे. ஓ உத்தவா, அதுக்கப்புறம் அந்த தத்துவ ஜிக்னாசுகளான அந்த முனிவரியர்கள் முனிவர்கள் ஓகே. ஏன்னா அது சம்ஸ்கிருதத்தில் சொன்ன முனிவரியா ஆரியா மாதிரி அப்படி ஒன்று. சரி, தத்துவ ஜிக்னாசுபிகி, தத்துவம்னு தெரியணும்னு ஆசைப்படுறவங்க, முனிபிகன்னா அந்த மகர்ஷிகள் பிரம்மகுமார்கள், இத்தி புருஷ்டா, இப்படி அவங்க கேட்டதுக்கு பிறகு, எப்படி மேலே சொல்லியாச்சு, நான் யாருன்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட அகம், நான் என்ன பண்ண தெரியுமா, ததா தேபியா, அவங்களுக்கு நான் அப்புறம் அவங்கள நீ என்ன கேட்டானோ, அவங்க இப்படி கேட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு అనేది நானும் உனக்கு சொல்லித்தரேன், கேளு. சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி உத்தவருக்கு பகவான், அவ்வளோதான். அது நான் உனக்கு சொல்கிறேன். அங்கே அப்புறம் அவங்களுக்கு அவங்க கேட்டு நான் என்ன கேளு பதில் கொடுத்தேன், அது நான் உனக்கு இப்போ சொல்லித்தரேன், கேளு. 22வது ஸ்லோகம். வேணுமன்னா ஒரு சின்ன நோட், அங்கே இங்கே இருந்தது ஆக்சுவல் உத்தவ இது ஹம்ச கீதா. இப்போ இதெல்லாமே கூட ப்ரில்யூட் மாதிரி, முன்னாடி விஷயம் இன்ட்ரடக்ஷன் பண்ணுற மாதிரி. வஸ்துனோ யத்ய நானாத்வம் ஆத்மனः பிரஷ்ன ஈத்ருஷः கதம் घटेत वो विप्राः वक्तुर्वामेक आश्रयः. பகவான் அப்போ என்ன கேட்டார், அவங்கக்கிட்ட என்ன பேசிட்டாரு, 2 கேள்விகள் கேட்குறாரு பகவான் கிருஷ்ணர் அங்கே. அப்போ ஹம்ச, இனிமேல் பகவானன்னா ஹம்சான்னு. ஹே விப்ராஹ, விப்ராஹன்னா பிராமணான்னு அர்த்தம். த்விஜ, விப்ர, பிராமண, இந்த 3 சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் எல்லாம் ஒரு ஆளுமே குறிக்கிறது மாதிரி தோணும். ஆனால் இப்போது உபனிஷத்து சமயத்தில் எங்கோ சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். த்விஜன்னா செகண்ட் பர்த், உபநயனம் போட்டுக்கிட்டு, இல்லை சாதாரணமாக சொல்லணும்னா படிப்பு இருக்கிறவன், படித்தான். ஏன்னா படிக்கலைன்னா அவன் மனுஷன் படிக்கணும். என்ன சாதாரண படிப்பாவது படித்து நீங்கள் பாஷை தெரிஞ்சதுனால தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, சரியா? அப்போ எந்த பாஷை தெரியல, எந்த மொழி பார்க்க தெரியல, எதை தெரியல, கேட்டான்னு புரிஞ்சிக்க முடியல, இவ்வளோ சிம்பிள் தமிழ் சொல்லி கொடுத்தா கூட இனிமையான தமிழ், அதுக்கெல்லாம் படிச்சிருக்கிறதுனால தான் நீங்கள் வந்துட்டீங்க. இல்லைன்னு எப்படி வரும்? ஸோ அதே படிப்பு தானே. ஸோ த்விஜகான்னா சும்மா வாழாமல் படித்தான், ஸ்கூலுக்கு போனான். இல்லை இந்த காயத்ரி மந்திரம் அது 3 வர்ணங்களுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டோம், அப்படி எடுத்தாங்க த்விஜா. ஆனால் அதுக்கப்புறம் விப்ராகன்னா அதையும் ஈக்குவல் வேர்டு டு விப்ராகனா பிராமணாக, முனிகரலன்னு கூட விப்ராகான்னு கூப்பிடணும். ஓகே, ஓ மகர்ஷிகளேன்னு இங்கே அட்ரஸ் பண்ணுறது இந்த இடத்துல. ஆனால் அப்புறம் அந்த வேதத்தினை அத்தியனம் நல்லா ஒழுங்க பண்ணி, சும்மா ஏதோ படித்தா இல்லை. ஓகே, விசேஷேன எது படித்தா அவனுக்கு எந்த வித்யா அது படிக்கணும், பராவித்யா படிக்கணும் இல்லையோ? அப்படி இல்லை சும்மா காயத்ரி எல்லாம் ஏதோ நாம்கே வாஸ்தே பண்ணியாச்சான்னு இல்லாமல் அதுக்கப்புறம்
காயத்ரி மந்திரம் இஸ் த இனிஷியேஷன் இன்டு தி வேதாத்தியனம். வேத அத்தியனம் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சூக்தமணி அதனி அதெல்லாம் ஆரம்பிப்பான் குரு. அது போடாமல் வேத அத்தியனத்துக்கு குருகுலத்தில் என்ட்ரி கிடையாது, உபநயனம் ஆகாமல். அதுக்கு பிறகு இந்த காயத்ரி மந்திர உபதேசத்தினால லௌகிக வித்யா அது எல்லாத்தினால அப்புறம் அது கண்டினியூஸாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபட்டுட்டு படிச்சுட்டு ப்ராக்டிஸில் வச்சுக்கிட்டு கடைசியில் அதோடைய பலத்தினை அடைஞ்சவனோ பிராமணா பிரம்மஜானி ஏவ பிராமணா. பிரம்ம ஜானத்துக்கு முயற்சின்னு கூட சொல்லக்கூடாது, இந்த முயற்சியில் இங்கே விப்ராக கெட்டுதான் இருக்கு. பிராமணன்னு பிரம்மவித்து நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்பப்போ பிரம்ம ஜானத்துக்கு விரும்புகிறவன் பிராமணனும். இப்போ அப்படியும் கிடையாது இப்படியும் கிடையாது, எதுக்கோ இருக்கிறான். சரியா? அதனால் வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் நடக்கும், மூணு வயிற்று படுப்புக்கு எல்லாம் நடக்கும், பணம் கொஞ்சம் வரும் எல்லாம். அதுக்கப்புறம் வேதம் படித்து கூட விப்ராக ஆகி கூட பிராமணா நிஜமாக ஆகலைன்னா அப்போ என்ன சொல்லுங்க, எவ்வளோ அநியாயம். அப்போ எப்படி சாதாரண இன்னொரு மனிதன் ஆக முடியும் கேட்டால்? உனக்கே ஆக முடியலன்னு, உனக்கே இன்ட்ரெஸ்ட் வரல, உனக்கே இன்னும் வைராக்கியம் விவேகம் வரலன்னா, விவேகம் வைராக்கியம் சாதாரண மனுஷனுக்கு எப்படி வரும்? அப்படியெல்லாம் கேள்வி கேட்காதுங்க சார். கலியுகத்தில் இதோ எல்லாருக்கும் வரும். சரியா? அந்தந்த ஜீவிக்கை வரணும். அப்படின்னா இப்படிப்பட்ட கலியுகத்தில் கூட அதுக்கு தான் பாகவதம் பகவத்கீதை என்ன இல்லை நமக்கு, வாட் நாட் அவைலபிள் எல்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம அவைலபிள் பண்ணிக்கிட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் பிராமணன் பண்ணிக்கிறாரோ இல்லையோ நமக்கு எதுக்கு? இப்போ நாம் பிராமணர்கள் பிரம்ம வித்தியிலேயே ஈடுபட்டு இருக்கிறோம். சரி, என்ன அப்படி விப்ராக வஸ்துனஹா. இங்கே 2 கேள்விகள் கேளுங்க ஜாக்கிரதை. நீங்கள் இப்படி கேள்வி கேட்டுட்டீங்க அசலு. அவங்க ஏதோ கேள்வி கேட்டு அப்பா கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா பகவான் பேசி இன்னும் கொஞ்சம் நல்லாவே காம்ப்ளிகேட் பண்ணிட்டார். ஆனால் அப்புறம் சொல்லுவார் அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்கிறதுக்கு. ஆனால் இங்கே ஐ தாட் யூ ஆர் ஆல்ரெடி இன்டெலிஜென்ட் அண்ட் சன்னியாசிகள் துறவிகள் எப்போது பார்த்தா ஞானத்தில் ஈடுபடுறவங்க, அப்படி இருக்கிறவங்க நான் உங்களை டெஸ்ட் பண்ணுறேன் நான் இப்படி அது சொல்லிட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்குறாரு. நீங்கள் அப்படி நான் யாருன்னு ஒரு பிரச்சனை கேட்டீங்க பார்த்தீங்களா கேள்வி. அது வஸ்துனஹா உண்மையா வாஸ்தவமாக ஆத்மனஹா ஆத்மானஹன்னா ஆத்மா எதி அனானானத்வம் அனானானத்வம் அங்கே இருக்கு முதல் வரியில். எதி நானாத்வம் இல்லையோ ஒன்றா இருக்கின்றனதோ அநேகம் இல்லாததே அப்படிப்பட்ட ஆத்மா ஒன்றா இருக்கும்போது நீங்கள் இப்படிப்பட்ட ஈத்ருஷா இப்படிப்பட்ட உங்கள் பிரச்சனை கேள்வி ஈத்ருஷா வஹ பிரஷ்னா நீங்கள் கேட்ட இப்படிப்பட்ட கேள்வி நீங்கள் யாருன்னு கேட்டது இருக்கு. கதம் கட்டேத்த, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? 2 இருந்தால் தானே நீங்கள் யாருன்னு கேட்கணும். பாருங்க எவ்வளோ டீப் தாட். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பொருத்தமாக இருக்கும் நீங்கள் அப்படி கேட்கலாமா? ஆத்மா ஒன்றுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது அவங்களுக்கு கூட கொஞ்சம் கேட்கலையோ? ஏகமேவா பிரம்மம் அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி கேட்டு, சரி நான் ஆத்மான்னு சொன்னால் அந்த அர்த்தத்தில் கேட்டால் கூட நீங்கள் யாருன்னா அப்போ நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஆத்மா தான், நானும் ஆத்மா தான், மொத்தம் ஒரே ஆத்மா தான். நீங்கள் நாங்கள் இல்லவே இல்லை. அப்போ எப்படி ஐ கான்ட் ஆன்சர், பதில் சொல்ல முடியாது. இல்லை சரி வா, அதர்வைஸ் என்னது
அப்படி சொல்லணும்னா நான் ஏதாவது ஆசிரியிச்சு வக்துஹு மே ஆசிரயः கஹ. ஒருவேளை நான் வந்து இந்த சரீரம் நினச்சிட்டு சொல்லணும்னு சொன்னால், ஓகே, அந்த சரீரம் கூட எது மேலேயும் ஆதாரப்பட்டிருக்கு. தத்துவதா இந்த சரீரம் எப்படி செஞ்சப்பட்டதோ உங்கள் சரீரம் அப்படி தான் செஞ்சது. எல்லாமே ஒரே பொருள்னால தான் செய்யப்பட்ட சரீரங்கள். அப்போது ஒரு வேளை அப்படி பதில் கொடுக்கணுன்னா ஐ ஹாவ் டு ஐடென்டிஃபை மை செல்ஃப் ஆசிரியம். அப்போது எது ஆசிரியம் வச்சுக்கிட்டு நான் இதையான்னு சொல்லுவேன். ஏன்? ஆத்மா அனாசிரயா. ஆத்மா மேலே எல்லாம் ஆதாரப்பட்டிருக்க தவிர, அதனால் பாடி வைஸ் சொன்னால் கூட நான் யாருன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது எது ஆசிரியிச்சிருக்கேன்னு. ஆத்மா திருஷ்டிలో எடுத்து கேட்டால் கூட ஆத்மா ஒன்று தான், ரெண்டாவது இல்லாதனால சொல்ல முடியாது. ஆத்மா எதுவுமே ஆசிரியிக்காதனால எது ஆசிரியிச்சு மே ஆசிரியக்கா, எது ஆதாரம் எனக்கு ஆசிரியம் நான் அப்படி பதில் சொல்கிறதுக்கு. அப்படி என்ன அர்த்தம்? எதினி ஆசிரியிச்சன்னா தேகம் முதலானது மனசுని ஆசிரியிச்சு அது கூட தாதாத்மியம் ஆகி அப்போதான் நான் உங்கள் கேள்விக்கு பதில் கொடுக்கணும். ஆனால் அப்படி தாதாத்மியம் இல்லாமல் பதில் கொடுக்க முடியாது. தாதாத்மியம் என்ன? அப்போது சொல்கிறவனு கேட்குறவனும் ரெண்டு வேறாக இருந்தால் தான் பேச முடியும். ஸோ இந்த விதமாக பாடி வைஸ் பார்த்தாலும் நீங்கள் கேட்டது நான் பதில் சொல்ல முடியாது. அப்போ நான் அதை ஆசிரியிக்கணும். நான் ஆத்மா நினச்சிட்டு நான் இருக்கும்போது ஆசிரியிக்க முடியாது எதுவுமே நானும். அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்டார். கேட்டுட்டு அப்புறம் பகவான் விவரிக்க தொடங்குறாரு. இனிமே பேசிட்டா தூக்கம் வரும். டைம் ஆகிப்போச்சுல்ல, அடுத்த வாரம் பார்ப்போம். அழகாக பகவான் கிராஜுவல்லி அந்த உபனிஷத்துடைய சாரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ண பகவான் அந்த அளவுக்கு புரியும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.